வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லுவது அவரையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் 520 வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான். மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் நாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது. அந்த தேர்தல் ஜுரம் வந்த காரணத்தினால்தான், தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே 220 வெற்றி பெறுவோம் 220 வெற்றி பெறுவோம் என்று அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் செய்கின்ற தவற்றினை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் பயத்தின் காரணமாக அவதூறு என்று சொல்லுகிறார். அது அல்ல, உண்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அராஜகமான தேர்தலை அவர்கள் நடத்துகிறார்கள். வாக்காளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட அந்த வாக்காளர்களை சந்திக்க முடியாத அளவிலே இன்று ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அங்கே தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அராஜகமான முறையில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களை பல்வேறு வகையில் திசை திருப்பி தேர்தலை சந்தித்த காரணத்தினால்தான் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என்பதற்காகத்தான் நாங்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம். அவ்வளவுதான். இதில் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள், இவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதெல்லாம் இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் ஒரு நியாயத்தின் அடிப்படையான கேள்வியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து.